அன்புமணியோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? 11க்கு 11 அடிப்பாங்க. அந்தியூர் ஜெயிப்பாங்க சார் இந்த வாட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அன்புமணி ராமதாஸ். அதிமுக, பாமக, பாஜக அலையன்ஸ், இப்போதைக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸ் நார்தர்ன் தமிழ்நாடு பொறுத்த மட்டும் ஒரு ஸ்வீப், ஒரு சுனாமியை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கொங்குல வந்து ஆல்ரெடி ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்றது ஏடிஎம்கே, பிஜேபி அவங்க 2 பேருமே அலையன்ஸ்ல இருக்காங்க. பட் கொங்கு பாமக பகுதியில, முக்கியம் ஆனா சார். கொங்கு பகுதியில அதான் பாமகனா இப்ப அன்புமணி வந்துட்டாரே. முக்கியம். அதான் சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன். அது ஒரு அப்படிங்கிறப்போ அடிஷன். இப்ப அன்புமணி வந்துட்டனால சேலத்துல எப்படி இருக்கும்? இப்போ சார், சேலத்துல வந்து 11 தொகுதிங்க. ஆமா. 11ல 10 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஆனா உங்களுடைய பிரெடிக்ஷன்ல என்ன சொல்ல 9 ஜெயிக்கும் 2 இல்ல டவுட். இந்த வாட்டி இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிருப்தி அதத்தான் நான் கேட்க வந்தேன். 11க்கு 11 அடிப்பாங்க. இதத்தான் நான் கேட்க போகல வந்தேன். நானு. அன்புமணியோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? 11க்கு 11 அடிப்பாங்க. அந்தியூர் ஜெயிப்பாங்க சார் இந்த வாட்டி. ஓ 12,000 வன்னியர் ரோட் இருக்கு சார் அங்க ஆ, ஆ, அந்தியூர்ல. ஆ, ஆ. அந்தியூர்ல திட்டவட்டமா சொல்றேன். ஏன்னா அந்தியூர்ல எங்க பசங்க எல்லாம் போகும்போது, நான் சொல்றது 6-7 மாசத்துக்கு முன்னாடி எங்க பசங்க போகும்போது ம். மக்கள் வந்து அந்த பசங்களுக்கு தண்ணி குடிச்சு பாருப்பா. ம். ஐயோ என்னங்க உப்பு கரிக்குது, இதை தான்ப்பா நாங்க டெய்லி குடிக்கிறோம். ஓ